ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே மார்னிங் காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல். ஸோ ரெடி பண்ணி அனுப்பலான்னு எழுந்திரிச்சிட்டேன். ஹால்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்தது, பெருக்கிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் அழுக்காக இருந்தது. ஸோ எடுத்துகிட்டு சிங்கில் போட்டுட்டு ஸ்டவ்வெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் ரெடி பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மேக்ஸிமம் நான் ஸ்கூலுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது 4ம் தான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஏன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு பீஸு 2 பீஸாக சாப்பிடுவாங்க. மற்றது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் பூரி வந்து கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உப்பு கலந்து பிசைஞ்சு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, வெந்தயம் இல்லை, கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இது 3ஐயும் வெடிக்க விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். சிங்க்லேயும் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, சைட் பை சைடு அதையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே சமையல் செய்யும்போதே பாத்திரத்தையும் கழுவிட்டா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் கிச்சன். ஸோ அது வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கவே வதங்காது. ஸோ அதனால் உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதனால் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சுடுவேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து கலந்துட வேண்டியது தான். கலந்துட்டு நல்லா அதையும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த வேக வச்ச தண்ணியவே அதில் கலந்து கொதிக்க விட்டுடணும். கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சிம் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணால் கரெக்டாக ரெடி ஆகிடும். சைட் பை சைடு எந்த பூரியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூலுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ போய் அவங்கள எழுப்புனா எழுந்திரிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் தூக்கி மடியில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக தூக்கி கொஞ்சம் நேரம் மடியில் வச்சுட்டு உட்காந்துப்பேன். டெய்லி இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அவங்கள சமாதானம் பண்ணி குளிக்க வச்சு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி நீட்டாக அவங்களுக்கு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்கள போய் டிவி பார்த்துட்ருப்பாங்க. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிடுவேன். ஸோ ஹோம்ஒர்க்கும் பாதி எழுதாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் அவங்கள்ட்ட கொடுத்து எழுத வச்சுட்டு அவங்கள அழகாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.